தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. வைர வரிகள். கல்யாணத்துக்கு முன்னால் வழுக்கை என்று போட்டோவை பார்த்து பையன்களை நிராகரித்த 90% பெண்கள் கல்யாணமான ஒரு 10 வருடத்திற்குள் ஒரு வழுக்கை கணவனோடு தான் வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கிறது. இதை படித்துவிட்டு ஆண்கள் யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னால் போட்டோவை பார்த்து பெண் குண்டாக இருக்கிறாள் என்று நிராகரித்த 90% ஆண்கள் கல்யாணமான 20 வருடத்திற்கு பின் ஒரு குண்டு மனைவியுடன் தான் வாழ வேண்டியுள்ளது. அத்தியாயம் 10. காலை 11 மணி. கருடா கண் மருத்துவமனையின் முன்புறம் இருந்த பார்க்கிங்கில் தன் பைக்கை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் கோகுலவாசன். வயது 30 இருக்கலாம். டிவி சீரியல்களில் வரும் ஹீரோ போல பளிச்சென்று தோற்றம் காட்டினான். ரிசப்ஷன் அறைக்குள் நுழைந்தவன் கவுண்டரில் இருந்த அந்த பெண்ணிற்கு முன்பாக போய் நின்றான். எஸ் என்றாள். டாக்டர் ராகவேந்தரை பார்க்கணும். கன்சல்டேஷனா? இல்லை, இன்வெஸ்டிகேஷன். நீங்க? ஐ எம் கோகுலவாசன், சிபிசிஐடி போலீஸ். 1 மினிட் சார். சொன்னவள் தனக்கு அருகில் இருந்த இன்டர்காமின் ரிசீவரை எடுத்து மறுமுனையில் இருந்த டாக்டரிடம் ஏதோ ரகசியம் பேசுவது போல பேசி விஷயத்தை சொல்லிவிட்டு கோகுலவாசனிடம் நிமிர்ந்தாள். நீங்க போங்க சார், டாக்டர் இஸ் வெயிட்டிங். தேங்க்யூ சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த பிளஸ் டோரை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான். பெரிய கண்ணாடி மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த டாக்டர் எழுந்து கை கொடுத்தார். ப்ளீஸ் டு மீட் யூ. உட்காருங்க. கோகுலவாசன் உட்கார்ந்தான். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் டாக்டர். நோ ப்ராப்ளம். ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொன்னீங்களாமே? எஸ். வாட் அபவுட்? யாமினியை பத்தி பேசணும். யாமினி? 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட யாமினிங்கிற ஒரு பொண்ணு கன்சல்டேஷனுக்காக வந்தாளா? டாக்டர் ராகவேந்தர் 10 வினாடிகள் யோசிப்பாக இருந்து விட்டு தலையாட்டினார். ஆமா, வந்தா. யாமினிக்கு என்ன பிரச்சனை? முதல்ல எதுக்காக இந்த விசாரணை நான் தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர், நீங்களும் நானும் இன்னும் 1/2 மணி நேரமாவது பேச போறோம். எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்க போறோம். நான் இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ஓகே? ப்ளீஸ் ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின்ஸ். யாமினிக்கு என்ன பிரச்சனை? யாமினிக்கு ஐவிஷன்ல ஒரு ப்ராப்ளம். அதை ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. சம்திங் அப்நார்மல். அப்நார்மலா? எஸ். வாட் கைண்ட் ஆஃப் அப்நார்மல்? ஒயிட் நைட். புரியல. அது என்ன ஒயிட் நைட்? வெள்ளை இருட்டு என்று சொன்ன ராகவேந்தர் ஒரு 5 நிமிட நேரத்தை செலவழித்து யாமினியின் விசித்திரமான பார்வை பிரச்சனையை பற்றி சொன்னார். அதை கவனமாக செவிமெடுத்த கோகுலவாசன் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு கேட்டான். நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே டாக்டர். நோ, யூ ஆர் ராங் மிஸ்டர் கோகுலவாசன். மனிதனோட உடம்பே ஒரு அதிசயமான நம்ப முடியாத தொழிற்சாலை தான். மனித உடம்புல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக உடல் உறுப்புகள் அத்தனையும் எடுத்துக்கிற முயற்சிகளை பார்க்கும்போது டாக்டர்களாகிய எங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அபூர்வமா சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, சாதாரணமா ஒரு நபருக்கு மின்சார கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவிட்சின் மேல கைய வச்சா உடனே ஷாக் அடிக்கும். சில பேருக்கு அந்த மின்சார அதிர்ச்சியை மயக்க நாள் வரைக்கும் கொண்டு போயிடும். ஆனா அரிதனும் அரிதா லட்சத்துல ஒருத்தருக்கு அந்த மின்சார கசிவு சுவிட்ச் மேல கைய வச்சாலும் ஷாக் அடிக்காது. அது மாதிரியான நபர்கள் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் தினசரி காலை உணவாய் 10 இரும்பு ஆணிகளையும் மதிய உணவுக்கு 2 அலுமினிய ராடுகளையும் சாப்பிட்றத நான் பார்த்திருக்கேன். அந்த கடினமான இரும்பு பொருட்களை ஜீரணமாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேஷண்டோட ஜீரண மண்டலம் வலுவாயும் ஆரோக்கியத்தோடையும் இருப்பது அவரோட உடம்பை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப தெரிஞ்சது. இது மாதிரியான நபர்களை நாங்க ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். யாமினியும் அப்படிப்பட்ட கேஸ் தான். அமாவாசையொட்டிய முன்னும் பின்னும் வரும் நாட்கள்ல யாமினியோட பார்வை திறன் அதிகமாகி இருட்டிலையும் பொருட்களை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் உண்டாவது உண்மைதான். அதை நானே சோதிச்சும் பார்த்தேன். ஏன் டாக்டர், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது யாமினிக்கு நல்லதா கெட்டதா? யாமினிக்கு சில டெஸ்ட்டுகளை பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த டெஸ்ட்டுகள் தர்ற முடிவை வச்சு தான் யாமினிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அவளுக்கு டெஸ்ட்டுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா டாக்டர்? இன்னும் இல்லை. யாமினி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கறதால சனி ஞாயிறுகளில் டெஸ்ட்டுகளை பண்ணால் பரவாயில்லைன்னு சொன்னான். அநேகமாக அடுத்த சாட்டர்டே சண்டே வரலாம். கோகுலவாசன் ஒரு பெருமூச்சோடு நாற்காலிக்கு சாய்ந்து கொண்டான். ஓகே டாக்டர், யாமினி பற்றி நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு நன்றி. இப்போ உங்கள் கேள்விக்கு வர்றேன். யாமினியை பற்றி இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்காகன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாம், கடந்த 2 நாட்களா யாமினியை காணோம். டாக்டர் ராகவேந்தர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவருடைய வலது கை தன்னிச்சையாக கண்களுக்கு போய் அங்கிருந்த ஸ்பெக்ஸை கலட்டியது. காணோமா? எப்படி? தெரியல டாக்டர். அவளாவே வீட்டை விட்டு போனாளா, இல்லை அவளை யாராவது கடத்திட்டாங்களா அப்படிங்கிற கோணத்தில் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்.
அது தவிர யாமினியோட பர்சனல் மேட்டர் பின்னணியில இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அவ செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கான்டாக்ட் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தது. அதுதான் என்கொயரிக்கு வந்தேன். யாமினிக்கு ஏதாவது காதல் விவகாரம் அப்படி இப்படின்னு? இல்ல டாக்டர், விசாரிச்சு பார்த்ததுல அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்க சொன்ன வெள்ளை இருட்டு விஷயத்துல வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு உண்மை புலப்படுது. என்ன? யாமினி ஒரு மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கணும். அதாவது மென்டல் டிசார்டர். எஸ். அப்படின்னா அந்த வெள்ளை இருட்டு பிரச்சனை? அதை நான் நம்பல டாக்டர் என்று சொன்ன கோகுலவாசன் எழுந்து கொண்டார். வைர வரிகள். தட்டெழுத்து பயிற்சி திறம்பட வந்துவிட்ட பிறகு மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டே கை தானாக அடிக்கும். அதுபோல ஒரு மனிதன் தன் தனிமனித ஒழுக்க வாழ்க்கையில் தன்னை மேம்படுத்திக் கொண்டால் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும். அத்தியாயம் 11. புண்ணிய கோடி படுக்கையிலிருந்து எழ மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்யாமல் அதிர்ச்சி அப்பிக்கொண்ட கண்களில் போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசியை பார்க்க அவர் தன்னுடைய உதடுகளில் ஒரு புன்னகையை நினைவுவிட்டார். குரலில் மரியாதை தவறியிருக்க, என்ன அனல் புண்ணிய கோடி, இப்படி ஒரு நள்ளிரவு சந்திப்பை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நினைப்பு சரிதானே? புண்ணிய கோடியின் முகம் இப்போது வியர்வியில் அரும்பி மினுமினுத்தது. எதுக்காக என்ன இப்படி? நேர்வழியில் சட்டமும் போலீஸும் உன்னை நெருங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. அதுதான் இப்படி பின்பக்கமா வந்திருக்கு. உனக்கு பிளக்ஸ் போர்டு வச்சு உன்னோட மரண அறிவிப்பை வெளியிட்டது உன் பரம எதிரி நாகேந்திரன் கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். உன்னையும் உன்னோட அடியாட்களையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ள டிபார்ட்மெண்ட் ரீதியா எப்போ முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த மந்திரியாவது குறுக்கால புகுந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அதுக்கு மேல உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளினா தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி காணாம போயிடுன்னு சொல்லியே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் உனக்கு சல்யூட் அடிக்க வச்சுட்டார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அதுதான் என்ன மாதிரி ஓரளவுக்கு நேர்மையா இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம். உன்னையும் உன்னோட ஒட்டுமொத்த கும்பலையும் ஒரே ராத்திரியில என்கவுண்டர் பண்றது தான் அந்த திட்டம். துப்பாக்கியில சுட்டு சாகடிச்சாதான் என்கவுண்டர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. விஷம் கலந்த சாராயத்தை சப்ளை பண்ணி உன்ன மாதிரியான சமூக விரோதிகளை அழிக்கிறதும் ஒரு வகையான என்கவுண்டர் தான். போலீஸ் கமிஷனர் பேச பேச புண்ணிய கோடியின் விழிகள் பயத்தில் உறைந்தன. வேண்டாம் கமிஷனர், என்னை விட்டுடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அது மட்டும் இல்லாம இனிமே இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்களை ஈடுபடாம அரசியலை விட்டு ஒதுங்கிடுறேன். அதாவது நல்லவனா மாறுறேன்னு சொல்ல வர்ற? ஆமா சார். புலி புள்ளத்தினதா சரித்திரமே இல்லை புண்ணிய கோடி. இந்த ஜென்மம் உனக்கு போதும். இந்த ஜென்மத்துல நீ பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தமா அடுத்த ஜென்மத்துல நல்லவனா வாழ்றதான் இதுக்கு சரியான தீர்வு சொன்ன போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு டாக்டர் முகுந்தனை பார்த்தார். ஒரு புன்னகையோடு சொன்னார், நாம எதிர்பார்த்த நேரம் இதுதான் டாக்டர், ஊசியை போட்டுருங்க. ப்ளீஸ் கமிஷனர் சார், என்னை விட்டுருங்க என்று சொல்லிய புண்ணிய கோடி இளமை என்ற வினாடி அவரது வலது பக்க தோள்பட்டையில் சுருக்கென்று ஊசி பாய்ந்தது. அடுத்த 5வது வினாடி புண்ணிய கோடியின் கண்களுக்குள் இருட்டு பாய்ந்தது. 10வது வினாடி மூச்சை அடைத்தது. பிறகு வந்த வினாடிகளில் இருதயத்தில் வழி பரவி மூளை பகுதிக்குள் ஏதோ பிரளயம் நிகழ்ந்த மாதிரியான உணர்வு. தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. டாக்டர் முகுந்தன் கமிஷனரை பார்த்து மெலிதாக சிரித்தார். என்கவுண்டர் ஓவர். இனி பிரஸ் பீப்புள்ஸுக்கு நியூஸ் சேனலுக்கும் தகவல் கொடுத்துடலாமா? தாராளமா. செல்வராஜன் சார், பிடிஐக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் சார். டிஜிபிக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அறைக்குள் ஒரு செல்போனின் ரிங்டோன் சத்தம் கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். இது யாரோட செல்போன்? புண்ணிய கோடியோட சட்டை பாக்கெட்ல இருந்து வருது சார். செல்போன் எடுத்து அது யாருன்னு பாருங்க. செல்வராஜன் வேக வேகமாக போய் புண்ணிய கோடியின் சட்டை பையில் இடம் பிடித்து இருந்த அந்த ஸ்மார்ட் போனை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். ஜேஇ காலிங். சார், ஜேஇன்னு யாரோ கூப்பிடுறாங்க. இந்த ஜேஇ யாரா இருக்கும்? தெரியல சார். காலை ஓகே பண்ணி ஸ்பீக்கர் ஆன்ல போடுங்க. முதல்ல நீங்க பேச வேண்டாம். கமிஷனர் சொன்னபடியே செய்த செல்வராஜன் மறுமுனையில் குரல் கேட்பதற்காக காத்திருந்தார். சில வினாடிகளுக்கு பிறகு குரல் கேட்டது. ஆண் குரல். என்ன புண்ணிய கோடி, நல்ல தூக்கம் போல இருக்கு? என்றார் செல்வராஜன். வெள்ளை இருட்டு என்ன சொல்லுது? என்ன ஸ்காட்சை ஏத்திட்டியா? சரி, இந்த நேரத்தில் உங்க கூட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அஷ்டாவதானி ரோஹித் பத்தியும் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. நாளை காலையில 10 மணிக்கு நீ தெளிவோடு இருக்கும்போது பேசுறேன். மறுமுனையில் பேசிய நபர் செல்போனை அணைத்து விட போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசுவும் டெபுட்டி போலீஸ் கமிஷனர் செல்வராஜனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். வைர வரிகள். 10 பெண்களுடைய கைப்பைகளை சோதனை செய்தால் 8 பேரிடமாவது சிவப்பழக கிரீம் இருக்கும். ஆம், இன்னும் 6 வாரங்களில் அவர்கள் சிவப்பாக மாறப்போகிறார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது. அழகான வாலிபர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வரப்போகிறார்கள். எந்த கம்பெனியில் இன்டர்வியூ நடந்தாலும் சரி, இவர்கள் போனால் உடனே வேலை கிடைத்துவிடும்.
எந்த ஒரு விழாவுக்கு போனாலும் சரி தனிப்பட்ட மரியாதையை கொடுத்து வரவேற்பார்கள். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் மாப்பிள்ளை வரன்கள் வாசலில் கியூவில் வந்து காத்திருப்பார்கள். அத்தியாயம் 12. மறுநாள் காலை எல்லா டிவி சேனல்களிலும் அழகான இளமையான பெண் நியூஸ் ரீடர்கள் நேர்பார்வை பார்த்து கொண்டு செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். பிரபல அரசியல் பிரமுகரும் சாமானிய மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவருமான புண்ணியகோடியும் அவருடைய கட்சியை சேர்ந்த 26 தொண்டர்களும் விஷம் கலந்த மதுவை அருந்தியதன் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட கொலை சம்பவம் என்றும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் புண்ணியகோடியின் தொழில் எதிரியும் அரசியல் எதிரியுமான நாகேந்திரன் செயல்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஒரு தனிப்படை போலீஸ் நாகேந்திரனை விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு சென்ற போது அவர் தலைமறைவாகிவிட்ட விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்தது. இது குறித்து நமது நிருபர் ஜியாவுதீன் தகவல்களை சேகரித்துக் கொண்டு நமக்காக காத்திருக்கிறார். அவருடன் இப்போது பேசுவோம். ஜியாவுதீன், இப்ப நீங்க ஜிஹெச்ல தானே இருக்கீங்க? ஆமா ஸ்வர்ணல தான். அங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கு? தொண்டர்களோட மனநிலையை பற்றி சொல்லுங்க. ரொம்பவும் கொதிச்சு போயிருக்காங்க. புண்ணியகோடியை கொள்வோம்னு பகிரங்கமா பிளக்ஸ் போர்டு வச்சு நாகேந்திரனும் அவங்களோட ஆட்களும் செயல்பட்டு இருக்காங்க. போலீஸ் புண்ணியகோடிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தும் பயனில்லாம போயிடுச்சு. புண்ணியகோடியும் அவரோட எப்பவுமே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒவ்வொரு இரவும் மது அருந்துவாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த நாகேந்திரன் மதுபான சப்ளை செய்யக்கூடிய ஆட்களை தன்னோட கையில போட்டுட்டு மதுவுல உயிரை போக்கக்கூடிய விஷத்தை கலந்திருக்கலான்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. புண்ணியகோடி நாகேந்திரன் 2 பேருமே ஒரு காலத்துல நண்பர்களாக இருந்தவங்க. இப்ப அவங்க விரோதிகளை மாற காரணம் என்ன? தொழில் போட்டி தானே சொல்றாங்க. ஆளுங்கட்சிக்கு 2 பேரும் ஆதரவா இருக்கிறதால போலீஸ் இவங்களை கண்டுகொள்வதில்லைனோ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்காங்க. புண்ணியகோடியும் அவருடைய ஆட்களும் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா இதுவரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இல்ல. உங்களுக்கு பக்கத்துல டாக்டர்கள் யாராவது இருந்தா பேச சொல்லுங்களேன். டாக்டர் முகுந்தன் இருக்கார். டிவி திரையில் டாக்டர் முகுந்தனின் முகம் தெரிய அவருக்கு முன்னால் எல்லா தொலைக்காட்சியின் மைக்குகளும் நீட்டப்பட்டன. ஒருத்தரை கூடவா காப்பாற்ற முடியல. காரணம் விஷத்தோட பீகோகிராம் அளவு பேட்டல் அளவுக்கு மேல இருந்ததுதான். கொண்டு வரும் வழியிலேயே 21 பேர் இறந்துட்டாங்க. புண்ணியகோடியை இங்க போலீசார் கொண்டு வந்த போது அவருடைய உடல்நிலைமை எப்படி இருந்தது சார்? சுய உணர்வு இல்லாமல் இருந்தார். விஷத்தின் தாக்கம் உடம்பு முழுவதும் பரவிட்ட நிலையில எங்களால எதுவுமே செய்ய முடியல. இருந்தாலும் ஐசியூல வச்சு அவரோட உயிரை காப்பாற்ற போராடணும், முடியல. மதுல எந்த மாதிரியான விஷம் கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? மெத்தனால் மற்றும் டார்டாரிக். தன்னுடைய அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து டிவி திரையை இருட்டாக்கிவிட்டு தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த டெபுட்டி கமிஷனர் செல்வராஜனை ஒரு சின்ன புன்னகையுடன் பார்த்தார். டாக்டர் முகுந்தன் நமக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கார். ஆமாமா, அவரோட ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்துல நம்மால இந்த திட்டத்தை வெற்றிகரமா நடத்தி இருக்க முடியாது சார். செல்வராஜன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கமிஷனரின் பிஏ எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். சார், சிஎம் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு போன். லைன்ல யாரு? சீஃப் செக்ரட்டரி சார். அந்த ஆளா? எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்காக தாளிச்சிடுவார். சொன்ன கமிஷனர் ரிசீவரை எடுத்தார். மெல்ல குரல் கொடுத்தார். குட் மார்னிங் சார். மறுமுனையில் இருந்த சீஃப் செக்ரட்டரி வைத்தீஸ்வரன் தன்னுடைய குரலை உயர்த்தினார். பேச்சில் அனல். நேற்று ராத்திரியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சிஎம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை கூட உங்களால சொல்ல முடியல. நிலைமை இப்படி இருக்கும்போது உங்களால எப்படியா குட் மார்னிங் சொல்ல முடியுது? சிஎம் பயங்கரமான அப்செட் மூட்ல இருக்கார். அவருக்கு எதிரே போய் நின்று 2 வார்த்தை தைரியமா என்னால பேச முடியல. சார், புண்ணியகோடி மரண விஷயத்துல எங்களை பிளேம் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிஎம்மோட ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். ஆனா நாகேந்திரன் வேறு விதமா பிளான் பண்ணி பாய்சன்ல மதுவை சப்ளை செஞ்சு ஒரே ராத்திரியில எல்லோரோட மூச்சையும் நிறுத்திட்டான். நாகேந்திரனோட நடவடிக்கைகள் இப்படி அதிரடியா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். புண்ணியகோடியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி நீங்க அலர்ட்டா இருந்திருக்க வேண்டாமா? சார், எவ்வளவு ஜாக்கிரதையா காரை ஓட்டிக்கிட்டு போனாலும் டிரைவர் எவ்வளவு அனுபவம் மிக்கவரா இருந்தாலும் சில சமயத்தில் ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இந்த சம்பவம். சரி, அந்த நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ண என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நாகேந்திரனை கண்டுபிடிக்க நேற்று ராத்திரியே 4 தனிப்படைகள் அமைச்சாச்சு. தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. எப்படியும் 2 நாள் மடக்கிடுவோம். சிஎம் ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். என்ன? நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ணதும் அந்த நியூஸை உடனடியாக பிரஸ் பீப்புளுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அப்புறம் முதல் இன்ஃபர்மேஷன் சிஎம்முக்கு தான் வரணும். நாகேந்திரன் கிட்ட சிஎம்ஏ கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ஓகே சார். நாகேந்திரனை ட்ரேஸ் அவுட் பண்ணதும் முதல் வேலையா உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு அவரை என்ன பண்ணணுங்கிறத சிஎம் கேட்டுக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சார்? லா அண்ட் ஆர்டர் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி ஆர்ப்பாட்டம் மறியல்னு நடத்த பார்ப்பாங்க. அதையெல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து முறியடிக்கணும்.
புண்ணியகோடி ஒன்றும் மக்கள் தலைவர் கிடையாது, அதனால பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்காது சார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். திருநாவுக்கரசு செல்போனை அணைத்து சட் பாக்கெட்டுக்குள் கொடுத்தபடி செல்வராஜனிடம் திரும்பினார். ஏசிபி ஜனார்தனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லை சார். ஃபோன் பண்ணி வரலாமான்னு கேளுங்க. செல்வராஜன் தன்னுடைய செல்போனை உசுப்பி காதுக்கு கொடுத்து ஒரு அரை நிமிஷம் மறுமுனையில் பேசிவிட்டு கமிஷனரிடம் திரும்பினார். ஜனார்தனன் வர சொல்றார் சார். திருநாவுக்கரசு எழுந்தார். செல்வராஜன் பின்தொடர வெளியே வந்து காத்திருந்த ஜீப்புக்குள் ஏறினார். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த டிரைவர் எங்கே போகணும் என்பது போல பார்க்க செல்வராஜன் சொன்னார், பட்டறை. டிரைவர் தலையாட்டி விட்டு ஜீப்பை எடுத்தார். சென்னையின் ரோடுகளில் மத்தியான போக்குவரத்தின் அடர்த்தி குறைந்து இருக்க 15 நிமிட வேகமான பயணத்திற்கு பின் அந்த காவலர் குடியிருப்பு பகுதிக்குள் வேன் நுழைந்து ஒரு மரத்தடிக்கு கீழே நின்றது. காவலர் குடியிருப்பு பகுதி வெகு சிதிலமாக தெரிய பெரிதாக ஒரு அறிவிப்பு பலகை சிவப்பு பெயிண்ட் எழுத்துக்களோடு தெரிந்தது. எச்சரிக்கை: உள்ளே மிக மோசமாக இடியும் நிலையில் காவலர் குடியிருப்பு வீடுகள் இருப்பதால் பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. வீடுகளை இடிக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதால் தடையை மீறி உள்ளே செல்பவர்கள் காவல்துறையால் தண்டிக்கப்படுவார்கள். திருநாவுக்கரசுவும் செல்வராஜமும் அந்த அறிவிப்பு பலகையை கடந்து நடந்தார்கள். சில குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்க எல்லா திசைகளிலும் செங்கற்களும் கட்டிட சிதைவுகளும் தெரிந்தன. உள்ளே ஒரு 50 அடி தூரம் நடந்திருப்பார்கள். எதிரே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜனார்தனன் எதிர்பட்டார். ஒரு சல்யூட் வைத்துவிட்டு தளர்ந்தார். வேலையாட்கள் யாரும் இல்லையே? யாரும் இல்லை சார். ஒரு 4-5 நாளைக்கு வேலையை நிறுத்தி வச்சிருக்கு. ஒட்டுமொத்த கட்டிடங்களை இடிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும்? எப்படியும் 6 மாசம் ஆயிரும் சார். 3 பேரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். புண்ணிய கோடியோட மரணம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்கு. இந்த அதிர்ச்சி இதோடு நின்றுடக்கூடாது. அரசியல்லையும் பொது வாழ்க்கையிலையும் அடாவடித்தனம் செய்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் இந்த அதிர்ச்சி போய் தொடரும். இனி எல்லாமே ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் சார். வரணும். இடிக்கப்படாத ஒரு 3 மாடி குடியிருப்பு முன்பாக வந்து நின்றார்கள். சிதிலமாய் தெரிந்த மாடிப்படிகளில் ஏறினார்கள். 2வது மாடியா இல்லை 3வது மாடியா? 2வது மாடி சார். குருவி வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுது சார். ஆனால் ரொம்பவும் மிரண்டு போயிருக்கு. பறந்து போக எந்த முயற்சியும் பண்ணலையே. குருவிக்கு அந்த எண்ணமே இல்லை சார். 3 பேரும் லேசாய் மூச்சு வாங்கியபடி 2வது மாடிக்கு வந்து பூட்டப்பட்ட ஒரு கதவுக்கு முன்பாக நின்றார்கள். ஜனார்தனன் பூட்டின் வாய்க்கு சாவியை கொடுத்து கதவை தள்ளினார். கூடிய ஜன்னல்களோடு தூசு மண்டிய நிலையில் இருந்த அந்த முன்புற அறைக்குள் நுழைந்தார்கள். சுவரோரமாய் போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் ஒரு நபர் உட்கார்ந்த நிலையில் தெரிய கைகளும் கால்களும் கயிற்றால் கட்டப்பட்டிருந்தன. வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்க கமிஷனர் திருநாவுக்கரசு அந்த நபரை நெருங்கி நின்றார். வாயில் இருந்த பிளாஸ்டரை எடுத்துவிட்டு கேட்டார், என்ன நாகேந்திரன், இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? நாகேந்திரன் களைப்பாக காணப்பட்டாலும் சிவப்பேரிய கண்களோடு கமிஷனரை கோபமாக ஏறிட்டான். சார், எதுக்காக இப்படி எல்லாம் கட்டி போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியலையே. ஒரு பழமொழியை சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். உள்ள முள்ளால எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும். எனக்கு புரியலையே சார். இன்னும் 2 நாள்ல புரியும். சார், நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு காய்களை மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இதுக்கான விளைவை ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதோ பார், உனக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்களும் ஆதரவா இருக்கலாம். ஆனா போலீஸுக்கு பின்னால சட்டமும் நீதியும் இருக்கு, அதை மறந்துடாத. நீ உன்னோட வாழ்க்கையில பண்ண நல்ல காரியங்களை விட கெட்ட காரியங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா இனிமே நீ பண்ண போற எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களா தான் இருக்கும். என்ன அப்படி பாக்குற? நீ ரொம்பவும் நல்லவனாயிட்ட என்று சொல்லி சிரித்த திருநாவுக்கரசு பக்கவாட்டில் நின்றிருந்த ஏசியிடம் திரும்பினார். ஜனார்தனன் சார், இன்னைக்கு நாகேந்திரனுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்னு எல்லாம் வாங்கி கொடுங்க. சரக்கு கேட்டால் ஃபாரின் சரக்கு சப்ளை பண்ணுங்க. நாகேந்திரன் நல்லா இருந்தால் தான் நாம் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ண முடியும். எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நாகேந்திரன் வயிறு இயக்கி கத்த திருநாவுக்கரசு தன் அருகில் நின்றிருந்த செல்வராஜனை பார்த்தார். செல்வராஜன், நாகேந்திரனுக்கு கோபம் வருது, என்ன பண்ணலாம்? அதுக்கு மருந்து இருக்கு சார். சரி, அந்த மருந்தை கொடுங்க. எஸ் சார் சொன்ன செல்வராஜன் எதிர்பாராத ஒரு வினாடியில் தனது வலது கையை நாகேந்திரனின் முகத்தை நோக்கி ரப் என்று வீசினார். கன்னத்தில் அடி ஒரு இடியாய் விழ நாகேந்திரனின் தலைக்குள் ஒரு பிரளயம் நடந்த உணர்வு. கண்கள் இருட்டுக்குள் விழுந்து பார்வை மங்கி மறுபடியும் அவர் இயல்பான நிலைமை வர முழுதாக 1 நிமிடம் பிடித்தது. கடவாய் ஓரம் ஒரு இரத்தக்கோடு. திருநாவுக்கரசு சிரித்தார். என்ன நாகேந்திரன், இனிமே உனக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்ககிட்ட இருந்து உண்மையான பதில் வந்தா செல்வராஜோட கைக்கு வேலை இல்லாம இருக்கும். என்ன சொல்ற? சார், உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? உன்ன மாதிரியான தாதாக்கள்கிட்ட இருந்தும் சமூக விரோத சக்திகள்கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை வேணும். இந்த விஷயத்துல நீ போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா உன்னை சட்டத்தோட பிடியில இருந்து காப்பாற்ற போலீஸ் முயற்சி எடுத்துக்கும். எங்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறீங்க சார்?
நீ உண்மையை பேசணும். என்ன உண்மை சார்? அது என்ன வெள்ளை இருட்டு? நாகேந்திரனின் நெற்றி ஒரு சுருக்கத்திற்கு உட்பட்டது. வெள்ளை இருட்டா? ஆமா. அப்படின்னா? இந்த தடவை செல்வராஜனின் இடது கை ஒரு சவுக்காக மாறி நாகேந்திரனின் இடது கன்னத்தை செம்மையாக பதம் பார்த்தது. பல்வரிசை கலகலத்து போயிற்று. இப்ப சொல்லு, வெள்ளை இருட்டுனா என்ன? அது அது வந்து சார், அது அது செல்வராஜனின் கை உயர்ந்தது. நாகேந்திரனின் விழிகள் மிரண்டன. சொல்றேன் சார். வெள்ளை இருட்டுனா ஒருத்தரால நல்லா இருட்டான நேரத்திலையும் பொருட்களை தெளிவா பார்க்க முடியும். யார் அந்த ஒருத்தர்? பொண்ணு சார், ஒரு பொண்ணு. பேரு யாமினி. சரி, அந்த பொண்ணு யாமினிக்கும் புண்ணிய கோடிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அது ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். என்ன பிசினஸ்? செல்வராஜன் கேட்டுக்கொண்டே நாகேந்திரனுக்கு அருகில் வந்து நிற்க ரத்தம் கசியும் வாயோடு ஈனஸ்வர குரலில் சொல்ல ஆரம்பித்தார். வைர வரிகள். ஒளிமிகுந்த எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென்றால் முதலில் கடந்த காலத்தை நீங்கள் மறக்க வேண்டும். கடந்த கால தோல்விகள், இழப்புகள், மனவலிகளை மறக்காவிட்டால் எதிர்காலம் உங்களுக்கு ஏற்றமாக மாறாது. ஏதேனும் ஒரு நல்ல திட்டத்தோடு என் முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையுடன் உழைத்தால் எதிர்காலம் சிறப்பாகவே அமையும். பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் இடையே உள்ள தூரம் முழங்கால்களுக்கும் தரைக்கும் உள்ள தூரம்தான். பிரச்சனை என்பவை வாஷிங் மிஷின் போன்றவை. அவை நம்மை முறுக்குகின்றன, சுழற்றுகின்றன, தாக்குகின்றன. ஆனால் நாம் அதிலிருந்து சுத்தமாக, பிரகாசமாக, சிறப்பானவராக வெளிவருகிறோம். எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நாளுமே நல்லதாக அமையாமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஏதேனும் ஒன்று நல்லதாக இருக்கும். அதை பற்றி கொண்டு உழைத்தால் எதிர்காலம் சிறப்பாக மாறும். அத்தியாயம் 13. டிஜிபி அலுவலகம். டிஜிபி மேனன் இனி வீட்டுக்கு கிளம்பலாம் என்று நினைத்த வினாடியில் உதவியாளர் பதட்டமாக கையில் செல்போனோடு உள்ளே வந்தார். சார், லைனில் சிஎம். செல்போனை பவ்யமாக வாங்கி காதில் ஒற்றிக்கொண்டு மெல்ல குரல் கொடுத்தார். குட் ஈவினிங் சார். சிஎம் மறுமுனையில் சலனம் இல்லாத குரலில் கேட்டார். மிஸ்டர் மேனன், இப்போ நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா இல்லை லீவில் இருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? டியூட்டியில் தான் சார் இருக்கேன். டியூட்டியில் இருந்தால் வேலை பார்க்க மாட்டீங்க போல இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல சார். அனல் புண்ணிய கோடியும் அவரோட ஆட்களையும் ஒரே ராத்திரியில் தீர்த்து கட்டின நாகேந்திரனை மடக்க ஏன் இவ்வளோ லேட்? சார், நாகேந்திரனை பார்த்த மாத்திரத்திலேயே கைது பண்ண டிபார்ட்மெண்ட் ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாகேந்திரன் கிடைக்கல, அப்படித்தானே? ஆமாம் சார். ஏன்? அவர் எப்படியோ தலைமறைவாகிட்டார் சார். இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இன்டெலிஜென்ட் விங் மூலமாக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வர சார். மிஸ்டர் மேனன், நாகேந்திரன் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு போலீஸ் படையை அனுப்புனா அவரை கைது பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துடலாம். எந்த இடம்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா மேனன்? யாரும் இல்லை சார். நான் சொல்கிறத கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். ராமேஸ்வரத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தங்கச்சி மடம்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? தெரியும் சார். அந்த ஊரை தாண்டி 3வது கிலோமீட்டரில் அக்கா மடம் வரும். தெரியும் சார். இந்த 2 ஊருக்கு நடுவில் பிலோமினா நகருங்கிற குடியிருப்பு பகுதியில் அந்தோனியார் வீதி 8th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் 27ல் விமலாங்கிற ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணோட வீட்டில் தான் நாகேந்திரன் இருப்பான். அந்த விமலா யார் சார்? அவன் தாலி கட்டாத எத்தனையோ பொண்டாட்டிகளில் அவளும் ஒருத்தி. நான் உடனே ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஸ்குவாடை அனுப்ப போகிறேன் சார். செய்யுங்க. இப்போதைக்கு விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். தெரியாது சார். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாகேந்திரனை நான் முதல்ல பார்க்கணும். ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் நல்லபடியாக முடியணும் மிஸ்டர் மேனன். முடியும் சார். மறுமுனையில் சிஎம் இணைப்பை துண்டித்து விட மேனன் ஒரு மெகா பெருமூச்சோடு தன் செல்போனை அணைத்தார். அவருடைய உதவியாளர் மறுபடியும் எட்டி பார்த்தார். சார், கமிஷனர் திருநாவுக்கரசு உங்களை பார்த்து பேச வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நானே அவருக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். அவர் உள்ள அனுப்புங்க. எஸ் சார். அவருடைய தலைமறைந்த அடுத்த நிமிஷத்தின் ஆரம்பத்தில் கமிஷனர் திருநாவுக்கரசு உள்ளே வந்து சல்யூட்டோடு நின்றார். மேனன் தனக்கு எதிரே இருந்த நாற்காலியை சுட்டி காட்டினார். ப்ளீஸ். திருநாவுக்கரசு உட்கார்ந்தார். ஒரு நிமிஷத்துக்கு முந்திதான் சிஎம் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன விஷயம் சார்? எதுக்கு ஃபோன் பண்ணார்? ஒரு ஜோக் சொல்லத்தான். ஜோக்கா? ஆமாம், நாகேந்திரன் இருக்கிற இடத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்துக்கும் அக்கா மடத்துக்கும் நடுவில் இருக்கிற பிலோமினா நகர் குடியிருப்பு பகுதியில் விமலாங்கிற பொண்ணு வீட்டில் அவன் இருக்கானா. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு குடிநீர் வசதி இல்லாத, சாலை வசதி இல்லாத கிராமங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் நாகேந்திரன் மாதிரியான சமூக விரோதி எந்த ஊரில் எவ வீட்டில் இருப்பான்னு துல்லியமாக சொல்கிறார். திருநாவுக்கரசு சிரித்தார். இந்த தப்பான ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் சார். மேனன் குரலை தாழ்த்தினார். சரி, நாகேந்திரன் எப்படி இருக்கார்? ஏதாவது வாயை திறந்து பேசினாரா? டெபுட்டி கமிஷனர் செல்வராஜன் போட்ட போடில் அந்த நாகேந்திரன் எல்லா உண்மையை பற்றியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன சொன்னான்?
அந்த ஆள் சொன்னதை அப்படியே செல்போனில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் சார், போட்டு காட்டட்டுமா? ஆன் பண்ணுங்க. திருநாவுக்கரசு தன்னுடைய செல்போனை எடுத்து ஆன் செய்து விட்டு மேஜையின் மேல் வைத்தார். சில வினாடிகளுக்கு பிறகு நாகேந்திரனின் குரல் கேட்டது. நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் சார். எனக்கும் புண்ணியகோடிக்கும் உள்ளூர பகை இருந்தாலும் சட்டவிரோதமான பிஸ்னஸ்களை பண்ணுற விஷயத்தில் ஒருத்தருக்கு உறுதுணையாக இருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பட்டினப்பாக்கம் காட்டேஜில் தங்கியிருந்த போது புண்ணியகோடி சீனாவை சேர்ந்த ஒரு புத்த பிட்சு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த புத்த பிட்சுவோட பேர் ஸ்வான்லி. பிறந்த நாடு சீனாவாக இருந்தாலும் வளர்ந்தது ஸ்ரீலங்காவாக இருந்ததால் நல்லா தமிழ் பேசினார். அவரோட தோற்றம் தான் புத்த பிட்சு மாதிரி இருந்ததே தவிர அவர் பேசின பிஸ்னஸ்கள் என்னையே பயப்பட வச்சுது. அது என்ன அப்பேற்பட்ட பிஸ்னஸ்? கமிஷனர் திருநாவுக்கரசுவின் குரல் இடையே குறுக்கிட்டு கேட்டது. அது 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 வந்து சொல்லு. உலகத்திலேயே மருத்துவத்துறையில் சிறந்த 10 நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்றுங்கிற புள்ளி விவர உண்மை சீனாவுக்கு பிடிக்கல. மருத்துவத்துறையில் இந்தியாவுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்க ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை ஸ்வான்லி கிட்ட ஒப்படைச்சது சீனாவில் இருக்கிற இந்தியாவை இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பேர் V-Only. அது எது மாதிரியான சதித்திட்டம்? போலியான வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்கிற விஷயத்தில் சீனா எக்ஸ்பர்ட்டுங்கிற விஷயம் நம்ம எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அது மாதிரியான போலி பொருட்களை தடை செய்யவும் நம்ம நாடு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தான் வழியா எப்படியோ அந்த போலிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி நம்ம நாட்டுக்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த நிலைமையில V-Onlyங்கிற அமைப்பு போலி மருந்துகளை தயாரிச்சு இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வச்சு கோடிக்கணக்கான மக்களோட ஆரோக்கியத்தை பதம் பார்க்கக்கூடிய வகையில சீனா பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட இணைஞ்சு ஒரு சதித்திட்டத்தை உருவாக்கி இருக்கு. பாகிஸ்தான் வழியாக இந்த ஊடுருவலை நடத்த முடியாத காரணத்தால இலங்கை வழியாக இந்த விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க ஸ்வான்லி புத்தபிட்சு முடிவு எடுத்து புண்ணியகோடியை வந்து பார்த்துருக்காரு. ராமேஸ்வரம் எனது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஊர் அப்படிங்கிற காரணத்தால புண்ணியகோடி அந்த புத்தபிட்சுவை கூட்டிக்கிட்டு எங்கிட்ட வந்தாரு. உடனே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார். சீனா தயாரிச்சன பிற போலி மருந்துகளை இலங்கையிலிருந்து படகுகள் மூலமாக ராமேஸ்வரம் கொண்டு வந்து அதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி மூலமாக இந்தியாவோட மருத்துவ சந்தைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைக்கக்கூடிய பொறுப்பை நானும் புண்ணியகோடியும் ஏற்றுக்கிட்டோம். இந்த பொறுப்புக்காக எங்களுக்கு பேசப்பட்ட கமிஷன் தொகை வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய். சரி, இந்த சதி திட்டம் நடைமுறைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம் சார். சீனாவிலிருந்து போலி மருந்துகள் வந்ததா? இந்த 3 மாதத்தில் 2 லோடு தான் சார் வந்தது. அந்த மருந்துகளை ராத்திரியோட ராத்திரியா பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு அனுப்பிட்டோம். அந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட பேர் என்ன? ஜெய்&, எர்னஸ் பார்மாசூட்டிக்கல். அது எங்கே இருக்குது? மதுரை சிம்மக்கல்ல இருக்குது சார். அதோட ஓனர்ஸ் யார் தெரியுமா உனக்கு? ஒருத்தர் பேர் ஜெய், இன்னொருத்தர் பேர் எர்னஸ். 2 பேருமே நார்த் இண்டியன்ஸ், ஆனால் நல்லா தமிழ் பேசுவாங்க. சரி, இப்போ அந்த வெள்ளை இருட்டை பற்றி சொல்லு. சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு நாகேந்திரனின் குரல் கேட்டது. சார், இந்த போலி மருந்து சப்ளை பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நாள் புத்த பிட்சு ஸ்வான்லி ஃபோன் பண்ணாரு. ரோஹித்துங்கிற ஒரு இளைஞனையும் யாமினிங்கிற ஒரு பெண்ணையும் கடத்தி இலங்கைக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டாரு. நாங்கள் காரணம் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்வான்லி என்ன சொன்னார்? ரோஹித் என்கிற இளைஞன் ஒரு அஷ்டாவதானி. ஒரே சமயத்தில் 8 விதமான வேலைகளை செய்யக்கூடியவன். அவனோட மூளை அபார நினைவாற்றல் கொண்டது. ஒரு செஸ் போட்டியில் கம்ப்யூட்டரையே தோற்கடிச்சவன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனோட மூளையை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி சில உண்மைகளை கண்டறிஞ்சு அதனோட அடிப்படையில் மற்ற சாதாரண மனிதர்களையும் அஷ்டாவதானிகளை மாற்ற ஒரு முயற்சியில் சீனாவில் இருக்கக்கூடிய உயிரியல் வல்லுநர்கள் மேற்கொள்ள போகிறதா ஸ்வான்லி சொன்னார். ரோஹித்துக்கு இப்படி ஒரு திறமை இருக்கிற மாதிரி யாமினிங்கிற பொண்ணுக்கும் அமாவாசை அன்னைக்கும் அதுக்கு முந்தின நாளும் பிந்தின நாளும் நல்ல இருட்டான அறைக்குள்ள பொருட்களை தெளிவாக பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பொண்ணையும் சோதனைக்கு உட்படுத்தி ஒரு ஆப்டிக் ஆராய்ச்சி நடத்தி அதன் மூலமாக பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு புரியுது. மொத்தத்தில் ரோஹித்தும் யாமினியும் சீன நாட்டு உயிரியல் வல்லுநர்களுக்கு பரிசோதனை எலிகள். சரியா? சார், எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பமே இல்லை. புண்ணியகோடிகிட்டையும் சொன்னேன், அவர் கேட்கல. கடைசியில் வேற வழி இல்லாமல் நானும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதாயிருச்சு. சரி, ரோஹித்தையும் யாமினியும் கடத்தி இலங்கைக்கு அனுப்பிட்டீங்களா? இல்லை சார், அடுத்த வாரத்தில் ஒரு நாள் தான் அனுப்புறதா இருந்தோம். இப்போ அந்த 2 பேரும் எங்கே? புண்ணியகோடியோட கஸ்டடியில் இருக்காங்க சார். எந்த இடத்துல? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இப்போ நீங்கள் என்னை விசாரிக்கிற மாதிரியே புண்ணியகோடியும் விசாரிச்சிங்கன்னா ரோஹித்தும் யாமினியும் எங்கே இருக்காங்கிற உண்மை தெரிய வந்துடும். அது எந்த இடம்னு உனக்கு உண்மையிலேயே தெரியாதா? சத்தியமாக தெரியாது சார். பொய் சொல்லாத சார். இனிமேல் பொய் சொல்ல என்ன இருக்குது சார்? அடாது செய்பவன் படாது படுவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஒரு சரியான உதாரணம் நான் தான் சார். செல்போனில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்த ஆடியோ பேச்சு நின்றது. கமிஷனர் திருநாவுக்கரசு செல்போனை அணைத்து கொண்டே சொன்னார்.
நாகேந்திரனோட கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதுதான் சார். ரோஹித், யாமினி 2 பேரும் புண்ணிய கோடியின் கஸ்டடியில் இருக்கிறதா நாகேந்திரன் சொன்னது உண்மையா? உண்மைதான் சார். அதுக்கப்புறம் நாகேந்திரனை டார்ச்சர் பண்ணி பார்த்தோம். ரோஹித், யாமினி விஷயத்தில் அவன் பொய் சொல்லலை. சரி, புண்ணிய கோடியும் அவரோட ஆட்களும் உயிரோடு இல்லாத போது ரோஹித்தும் யாமினியும் எங்கே யாரோட கஸ்டடியில் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நாளை காலை ஃப்ளைட்டில் நானும் டெபுட்டி கமிஷனர் செல்வராஜும் மதுரைக்கு கிளம்பி போகிறோம். அந்த ஜெய் அண்ட் எர்னஸ்ட் பார்மசூட்டிக்கல் உரிமையாளர்களான ஜெய்யையும் எர்னஸ்டையும் மடக்கி ரெட் செல்லுக்கு கொண்டு போய் விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும் சார். ஓகே, ப்ரொசீட். பட் அதுக்கு முன்னாடி என்று சொன்ன டிஜிபி மேனன் குரலை தாழ்த்தினார். நாகேந்திரனை இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுங்க. உடனடியாக பிரஸ் பீப்புள்ஸையும் கூப்பிட்டு நாகேந்திரனோட ஆட்கள் புண்ணிய கோடியை தீர்த்து கட்டியதை போல நாகேந்திரனையும் புண்ணிய கோடியோட ஆட்கள் போட்டு தள்ளிட்டதா சொல்லுங்க. அதுக்கு 2 சாட்சிகளை தயார் பண்ணிடுங்க. எஸ் சார். எல்லாமே போட்ட திட்டப்படி நடக்கணும். சிஎம்முக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கோபமும் எரிச்சலும் வரணும். என்ன வார்த்தைகளால் வறுத்து எடுப்பார். வாயா போயான்னு கத்துவார். நானும் உங்களையெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட வேண்டி வரும். சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சட்டம் ஒழுங்கும் இப்படி நசுங்கி இருக்க காரணமே தனி மனித நபர்களால் வளர்ந்திருக்கிற தாதாயிசமும் ரவுடியிசமும் தான். இந்த 2ஐயுமே ஒழிக்க நம்ம இப்படிப்பட்ட ஆபரேஷன்களை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நடத்தணும். அப்போ தான் நாடு சுத்தமாகும். யூ ஆர் குவைட் கரெக்ட் மிஸ்டர் திருநாவுக்கரசு. நம்ம போட்ட திட்டப்படி தான் எல்லாமே நடந்தது. ஆனால் ரோஹித், யாமினிங்கிற 2 எக்ஸ்ட்ரானரி பர்சன் புண்ணிய கோடியோட கஸ்டடியில் இருக்கிற விஷயமும் அவங்கள சீனாவில் இருக்கிற உயிரியல் வல்லுநர்கள் ஏதோ ஆராய்ச்சிக்கு உட்படுத்த போகிற விஷயமும் ரொம்பவும் நெருடலாக இருக்கு. இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா புண்ணிய கோடியே சிதிலமான போலீஸ் குடியிருப்புக்கு கொண்டு போய் டார்ச்சர் கொடுத்து உண்மைகளை வாங்கி இருக்கலாம். இப்போவும் ஒன்று கெட்டு போயில்லை சார். நாகேந்திரனை என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு அவனோட மரணம் சூடாக இருக்கும்போதே நானும் செல்வராஜும் மதுரை போய் அந்த பார்மாசூட்டிக்கல் ஆட்கள் ஜெய்யையும் எர்னஸ்டையும் அடக்கிடுவோம். ஓகே, டூ இட். எனிஹவ், நீங்களும் நானும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தாதாயிசமும் ரவுடிசமும் அழிஞ்சு போயிருக்கணும். கண்டிப்பாக அது நடக்கும் சார். திருநாவுக்கரசு எழுந்து கொண்டார். டிஜிபி கேட்டார், இன்னைக்கு ராத்திரி நாகேந்திரனை எந்த இடத்துல வச்சு என்கவுண்டர் பண்ண போறீங்க? திருநின்ற ஊருக்கும் வேப்பம்பட்டுக்கும் நடுவில் ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு சார். அந்த தோப்புக்குள்ள அவனை ஓட விட்டு சுட்டு தள்ளிட வேண்டியதுதான். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. என்ன சார்? நாகேந்திரனோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே அவனோட உடம்பில் பாஞ்சிருக்கிற தோட்டாக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடாது. இருக்காது சார். அந்த என்கவுண்டருக்கு நாங்கள் உபயோகப்படுத்த போகிற துப்பாக்கி ஒரு சட்டவிரோதமான துப்பாக்கி, .8 நீடில் டைப் புல்லட். அது மாதிரியான துப்பாக்கிகள் பெரும்பாலும் சமூக விரோதிகள்கிட்ட தான் இருக்கும். குட். நடக்கிற காரியம் துல்லியமாக இருக்கட்டும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நாம் நடத்துகிற இந்த உள்நாட்டு யுத்தம் சிஎம்முக்கோ மீடியாவுக்கோ தெரியக்கூடாது. நாகேந்திரனை போட்டு தள்ளினதும் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, போதும். எஸ் சார். வைர வரிகள். 1,00,000க்கும் மேற்பட்ட தமிழக போலீசாருக்கு தேவையான அனைத்து வகை ஷூக்களையும் தயாரிப்பவர்கள் கைதிகளே. வேலூர் மத்திய சிறைவாசிகள் தான் இவற்றை தயாரிக்கின்றனர். அதே போல போலீசாருக்கு தேவையான காக்கி சீருடைகளை தைப்பதும் தமிழ்நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளே. அத்தியாயம் 14. இரவு 11 மணி. போலீஸ் வேன் ஆவடியை கடக்கும் போது வேனின் பின் சீட்டில் 2 கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த நாகேந்திரன் கலக்கமான குரலில் கேட்டார், சார், என்னை இந்த நேரத்துக்கு எங்க கூப்பிட்டு போறீங்க? வேனின் முன்கிருக்கையில் உட்கார்ந்திருந்த திருநாவுக்கரசும் செல்வராஜனும் பதில் பேசாமல் மௌனமாக இருக்க கான்ஸ்டபிள்களில் ஒருவர் அதட்டினார், இடம் போய் சேர்ற வரைக்கும் பேசாம வரணும். சார், நான் தான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சார்? திருநாவுக்கரசு திரும்பினார். இதோ பார், நீ சொன்ன தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யான்னு எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கு. அதை சரி பார்க்கத்தான் உன்னை ஒருத்தட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். யார் சார் அந்த ஒருத்தர்? உன்னோட தோஸ்த் புண்ணியகோடி தான். புண்ணியகோடியை தனியாக விசாரிங்க சார். என்ன ஏன் சார் அவங்கிட்ட கூட்டிட்டு போறீங்க? 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு விசாரிச்சாதான் போய் கலப்பு இல்லாம உண்மை வெளியே வரும். அவங்கிட்ட என்னை கூட்டிட்டு போகாதீங்க சார். ஏன்? எனக்கு பயமா இருக்கு சார். போலீஸ் நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? திருநாவுக்கரசு சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவருடைய செல்போன் சட்டை பையில் இருந்து கொண்டு வைப்ரேஷனில் அதிர்ந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். டிஜிபி மேனன் லேசான தூக்க கலக்க குரலில் பேசினார். வேன் இப்போ எங்கே இருக்கு? ஆவடியை தாண்டிட்டேன் சார். எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நாம எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. யூ டோன்ட் வெரி சார். 1 1 2ன்னு சொல்றது எவ்வளவு சுலபமான கணக்கோ அதை விட சுலபமானது இந்த பிரச்சனை சார். நாகேந்திரனை புண்ணியகோடியோடு பேச வச்சுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் சார். தட்ஸ் குட். மறுமுனையில் டிஜிபி மேனன் சொல்லிவிட்டு வைத்துவிட கமிஷனரும் செல்போனை அணைத்தார். அதே வினாடி செல்வராஜன் வேனின் டேஷ்போர்டை திறந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார். என்ன தேடுறீங்க செல்வராஜன்? காலுக்கு கீழே ஒரே கொசுக்கடி சார்.
போட்டிருக்கிற ஷூ சாக்ஸை மீறி சுருக்குன்னு ஒரே கடி. இந்த டேஷ்போர்டுக்குள்ள ஒரு மஸ்கிட்டோ ஹிட் வச்சிருந்தேன், அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேன் டிரைவர் குறுக்கிட்டு சொன்னார். சார், கொஞ்சம் உள்ள இடதுகை பக்கம் கையை விட்டு தேடி பாருங்க சார். தேடி பார்த்தார். கிடைத்தது. அதை கீழே சாய்த்து பட்டனை அழுத்தி பீச்சினார். ஹிட்டின் வாசனை வேனுக்குள் இருந்த காற்றில் பரவி மூச்சை அடைத்தது. போதும் செல்வராஜன், இந்த நெடிக்கு யானைக்கே மயக்கம் வந்துடும் போல இருக்கு. திருநாவுக்கரசு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேனின் பின்சீட்டில் கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த நாகேந்திரன் விபீர் என்று எழுந்து கண் இமைக்கும் நேரத்தில் செல்வராஜனின் கையில் இருந்த ஹிட்டை பறித்து மின்னல் வேகத்தில் அதன் பட்டனை அழுத்தி பீச்சினார். வேனின் டிரைவர் நிலை தடுமாறி போய் பிரேக்கை அழுத்த வேன் ரோட்டின் ஓரமாய் போய் கிரீச்சிட்டு நின்றது. நாகேந்திரனின் மூர்க்கமான தாக்குதலில் 2 கான்ஸ்டபிள்களும் ரத்தம் வலியும் வாயோடு வேனிலிருந்து தெரித்து கீழே விட தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கிகளை எடுக்க முயன்ற திருநாவுக்கரசும் செல்வராஜனும் வயிற்றில் உதைப்பட்டு ரோட்டோரமாக உருண்டார்கள். வேன் டிரைவர் உயிருக்கு பயந்து கீழே குதிக்க டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தார் நாகேந்திரன். வேன் உருமி நகர்ந்து வேகம் எடுத்து சீறியது. கீழே விழுந்தவர்கள் சுதாரித்து எழுவதற்குள் வேன் இருட்டில் பறந்து மறைந்தது. 10 வினாடிக்குள் ஒரு பிரளயம் நடந்து முடிந்த உணர்வில் உறைந்து போனார்கள் திருநாவுக்கரசுவும் செல்வராஜனும். செல்வராஜன் பதட்ட குரலில் கேட்டார். சார், இப்போ என்ன பண்றது? கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்து வேனை மறக்க சொல்லுங்க. என்னோட செல்போனை அந்த வேனுக்குள்ள தான் இருக்கு. செல்போன் நம்பரை வச்சு ஜிபிஆர்எஸ் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். வியர்வை வலியும் முகத்தோடு தலையாட்டிய செல்வராஜன் தன்னுடைய செல்போனில் கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டார். வைர வரிகள். நல்ல மனதோடு நாம் வைக்கும் எல்லா கோரிக்கைகளுக்கும் கடவுள் கண்டிப்பாக செவிசாய்ப்பார். ஆகாயத்தில் புல் முளைத்தால் பசுமாட்டுக்கு இறக்கைகள் முளைக்கும். நம் கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் இறைவன் அவைகளுக்கு ஏற்றபடி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் உழைக்காமலே இறைவனிடம் கோரிக்கை வைப்பது விதைக்காமலேயே அறுவடை செய்ய நினைப்பதற்கு சமம். அத்தியாயம் 15. அடுத்த 30 நிமிடத்திற்குள் 10 பேர் கொண்ட ஒரு போலீஸ் படை வேனில் ஸ்பாட்டுக்கு வர திருநாவுக்கரசு, செல்வராஜன் உட்பட எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். காயம்பட்ட கான்ஸ்டபிள்களை ஹாஸ்பிட்டலில் அனுமதித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தபோது சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமிலிருந்து அந்த தகவல் வந்தது. சார், நாகேந்திரன் ஓட்டிக்கிட்டு போன போலீஸ் வேன் நெற்குப்பை பைபாஸ் ரோட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ரோட்டோரமாய் நின்று இருக்கு. அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நீங்க உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. இதோ கிளம்பிட்டோம். அடுத்த 30 நிமிட பயணத்தில் நெற்குப்பை பைபாஸ் ரோடு வந்தது. அங்கே இருந்து 2 கிலோமீட்டர் பயணத்தில் ரோட்டோரமாய் நின்றிருந்த போலீஸ் வேனும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனின் ஜீப்பும் பார்வைக்கு தட்டுப்பட்டது. பெரிதாக மீசை வைத்த நடுத்தர வயது இன்ஸ்பெக்டர் ஒருவர் கமிஷனர் திருநாவுக்கரசை எதிர்கொண்டார். சல்யூட் ஒன்றை வைத்துவிட்டு தளர்ந்தார். சொன்னார். வேன்ல யாரும் இல்லை சார். செல்போன் ஏதாவது இருந்ததா? இல்லை சார். திருநாவுக்கரசு வேனுக்குள் ஏறி பார்த்துவிட்டு கீழே இறங்கி நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் வீடுகள் இருப்பதற்கு அறிகுறியாக ஒரு சிறிய வெளிச்சப்புள்ளி கூட தெரியவில்லை. இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார். ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன இருக்கு? இடது பக்கம் பொட்டல் வெளி சார். குப்பைகளை கொட்டுறதுக்காக கவர்மெண்ட் இதை யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. வலது பக்கம் தென்னந்தோப்பு சார். ஓனர் யாரு? ராமிரெட்டின்னு ஒரு ஆந்திராக்காரர் சார். பெரிய தோப்பா இருக்கும் போல இருக்கு. மொத்தம் 12 ஏக்கர் சார். நாகேந்திரன் இந்த தோப்புக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சார். எப்படி சொல்றீங்க? இந்த தோப்புக்குள்ள ஒரு வீடோ பங்களாவோ கிடையாது சார். நான் 4-5 தடவை போய் பார்த்துருக்கேன். தோப்பை குத்தகை எடுத்திருக்கிற ஆள் மட்டும் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு தன் பொண்டாட்டியோட ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ நாகேந்திரன் இந்த தோப்புக்குள்ள தான் மறைஞ்சு இருக்கணும்னு தோணுது. எதுக்கும் போலீஸ் படையோடு உள்ள போய் சர்ச் பண்ணிடலாமே. ஓகே சார். சொன்ன இன்ஸ்பெக்டர் ரோட்டை கடந்து தோப்பை நோக்கி நடக்க போலீஸ் படையோடு திருநாவுக்கரசுவும் செல்வராஜனும் பின்தொடர்ந்தார்கள். போலீஸ் படையில் இருந்த ஒவ்வொரு கமாண்டோ வீரரும் டார்ச் லைட்டுகளை உயிர்ப்பித்துக் கொண்டார்கள். தென்னந்தோப்பில் கப்பியிருந்த கனமான இருட்டு டார்ச் லைட்டின் ஒளிச்சிதறல்களால் கரைந்து காணாமல் போயிற்று. இன்ஸ்பெக்டர் முதல் நபராக 8 செல் கொண்ட பெரிய டார்ச் விளக்கோடு வரப்பில் நடந்தார். எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். 100 மீட்டர் தூரம் உள்ளே போனதும் தென்னை மரங்களுக்கு நடுவில் அந்த குடிசை பார்வைக்கு கிடைத்தது. இன்னும் சில அடிகள் நடந்ததும் நாய் குரைத்தது. திருநாவுக்கரசு குடிசையை நெருங்க நெருங்க கதவை திறந்து கொண்டு நடுத்தர வயதில் ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்தார்கள். போலீஸை பார்த்ததும் மிரண்டு போனவர்களாக அப்படியே நின்றார்கள். அவர்களை நெருங்கினார் திருநாவுக்கரசு. உன் பேர் என்ன? கந்தப்பன் சார். இது யாரு, உன் பொண்டாட்டியா? ஆமாம் சார். பேர் என்ன? பூங்காவனம். உங்கள் 2 பேரை தவிர குடிசையில் வேற யார் இருக்காங்க? வேற யாரும் இல்லை சார். நாங்கள் 2 பேர் மட்டும்தான். இன்ஸ்பெக்டரின் கையில் இருந்த டார்ச்சை வாங்கி கொண்ட திருநாவுக்கரசு குடிசைக்குள் நுழைந்தார். சின்ன சின்னதாய் 2 அறைகள். ஒன்று சமையலறையாகவும் இன்னொன்று படுக்கை அறையாகவும் மாறியிருந்தது. ஜன்னலையொட்டி இருந்த 2 கயிற்று கட்டில்களுக்கு கீழே மட்டை உரிக்கப்படாத தேங்காய்கள் போடப்பட்டு குடிசை முழுவதும் ஈரவாசனை அடித்தது. கந்தப்பனிடம் திருநாவுக்கரசு கேட்டார். இந்த ராத்திரி நேரத்தில் அந்நியர்கள் யாராவது இந்த தோப்புக்குள்ள நுழைஞ்சா உனக்கு தெரியுமா? தெரியும் சார்.
எப்படி தெரியும்? நாய் குறைக்கும் சார். நாய் ஒரு பாம்பை பார்த்தா கூட தான் குறைக்கும். இல்லை சார், நாய் குறைக்கிற விதத்தை வச்சு இது எதுக்காக குறைக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தோப்புக்குள்ளே யாராவது நுழைஞ்சதுக்கு அடையாளமாக நாய் குறைச்சதா? இல்லை சார், இப்போ நீங்கள் வந்ததுனால தான் நாய் குறைக்குது. அப்படின்னா இதுக்கு முந்தி இந்த தோப்புக்குள்ளே யாரும் வரல சார். திருநாவுக்கரசு திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். செல்வராஜன் சார். அவர் பக்கத்தில் வந்தார். இவங்க கிட்ட தப்பு இருக்கு. நாகேந்திரன் இந்த குடிசைக்கு வந்திருக்கான். எப்படி சொல்றீங்க? கந்தப்பனோட பொண்டாட்டி பூங்காவனத்தோட பார்வை 10 வினாடிக்கு ஒரு தடவை அந்த கயிற்று கட்டிலுக்கு கீழே இருக்கிற தேங்காய் குவியலுக்கு போகுது. அந்த குவியலுக்கு போய் கொஞ்சம் கிளறி பாருங்க. செல்வராஜன் உடனே செயல்பட்டார். 2 கயிற்று கட்டில்களையும் ஓரமாக இழுத்து போட்டுவிட்டு தேங்காய் குவியலை கலைத்தார். தேங்காய்கள் உருண்டோடின. ஒரு தேங்காயை தள்ளிய போது செல்வராஜனின் கையில் எதுவோ பிசுக்கென்று ஒட்டியது. கையில் உயர்த்தி டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தார். ரத்தம். செல்வராஜன் திருநாவுக்கரசுவிடம் திரும்பினார். சார், இங்கே பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கு சார். அதுவும் இல்லாமல் கட்டிலுக்கு கீழே இருக்கிற தரைத்தளம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. திருநாவுக்கரசு டார்ச் லைட்டோடு பக்கத்தில் வந்து குனிந்தார். தேங்காய்களை தள்ளிவிட்டு பார்த்தார். தரை சீராய் மேடு பள்ளம் இல்லாமல் இருந்தது. சிமெண்ட் நிற பெயிண்ட் பூசின பலகை மாதிரி தெரியுது சார், சொன்ன செல்வராஜன் தரையை கைகளால் தட்டி பார்த்தார். அது டும் என்றது. எல்லா தேங்காய்களையும் பரபரவென்று விலக்கிவிட்டு பார்க்க அந்த சிமெண்ட் நிற பெயிண்டிங் பூச்சில் குளித்து இருந்த பலகை ஒரு கைப்பிடியுடன் கூடிய கதவாக மாறியிருந்தது. பிடித்து தூக்கினார். அது மேலே வந்தது. கீழே சதுரமாக ஒரு பள்ளம் தெரிய அரை இருட்டில் மாடிப்படிகள் தெரிந்தது. திருநாவுக்கரசுவின் அனல் பார்வை கந்தப்பனின் மேல் விழ அவன் ஓடி வந்து அவருடைய கால்களில் விழுந்தான். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். கையில் அடிபட்ட இரத்த காயத்தோடு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாகேந்திரன் இங்கே வந்தார். இப்போ உள்ள செல்லர் அறையில் இருக்கார். அந்த ஆள் கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஜெய், எர்னஸ்ட் என்கிற மருந்து கம்பெனிக்காரங்க, அப்புறம் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு பையன், ஒரு பொண்ணு. அதாவது மொத்தம் 5 பேர் உள்ள இருக்காங்க. ஆமாம் சார். சரி, முதல்ல நீ இறங்கு, பின்னாடியே நாங்கள் வர்றோம். எங்களை ஏமாத்த நினைச்சா என் கையில் இருக்கிற துப்பாக்கியிலிருந்து வெளிவர்ற முதல் தோட்டா உன்னோட உடம்புல தான் பாயும். அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் உடந்த கிடையாது சார். நான் கூலிக்கு மாரடிக்கிற ஆள். நீ எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடு. பின்னாடி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். பயத்தோடு தலையாட்டிய கந்தப்பன் முதல் ஆளாய் படிகளில் இறங்க ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்ந்து திருநாவுக்கரசுவும் செல்வராஜனும் துப்பாக்கிகளை உசார் நிலையில் பிடித்தபடி இறங்க கமாண்டோ படையைச் சேர்ந்த 5 பேர் சத்தம் கேட்டுவிடாதபடி பூனைகளாக தொடர்ந்தார்கள். உள்ளே போக போக வெளிச்சம் தெரிந்தது. படிகள் முடிந்து சமதளம் வந்தது. நடந்தார்கள். இப்போது ஏதோ அறையிலிருந்து பேச்சு குரலும் சிரிப்பு சத்தமும் கேட்டது. கந்தப்பன் குரலை தாழ்த்தினார். அதோ அந்த ரூம் தான் சார். திருநாவுக்கரசு கையில் துப்பாக்கியோடும் எச்சரிக்கை உணர்வோடும் மெல்ல நடந்து போய் லேசாய் திறந்திருந்த கதவின் இடைவெளி வழியாக தன் பார்வையை அனுப்பினார். இடது கை மணிக்கட்டில் பேண்டேஜ் கட்டோடும் வலது கையில் பீர் பாட்டிலோடும் படுக்கைக்கு சாய்ந்தபடி நாகேந்திரன் தெரிய அவருக்கு இருபுறமும் போடப்பட்டு இருந்த நாற்காலிகளில் ஜெய், எர்னட்ஸ் உட்கார்ந்து இருந்தார்கள். அறையின் ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருந்த ஸ்ட்ரெச்சர்களில் ரோஹித்தும் யாமினியும் சலனமற்ற உடம்புகளோடு பார்வைக்கு கிடைத்தார்கள். திருநாவுக்கரசு பின்னால் திரும்பி செல்வராஜனுக்கும் கமாண்டோ வீரர்களுக்கும் சைகை காட்டிவிட்டு எதிர்பாராத ஒரு வினாடியில் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். நாகேந்திரன் சுதாரித்து எழுவதற்குள் திருநாவுக்கரசின் கையில் இருந்த துப்பாக்கியின் ட்ரிக்கர் சுண்டப்பட்டது. மொத்தம் 2 தோட்டாக்கள். ஒன்று நாகேந்திரன் நெற்றியிலும் மற்றொன்று மார்பிலும் பாய கட்டிலேயே சரிந்தார். ஜெய்யும் எர்னஸ்டும் கமாண்டோ படை வீரர்களால் வளைக்கப்பட திருநாவுக்கரசுவும் செல்வராஜனும் ரோஹித், யாமினியை நோக்கி வேக வேகமாக போனார்கள். வைரவரிகள். ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? நான் மாறும்போது தானும் மாறி, நான் தலையசைக்கும் போது தானும் தலையசைக்கும் நண்பன் எனக்கு தேவையில்லை. அதற்கு என் நிழலே போதும். அத்தியாயம் 16. 1 வார காலம் கரைந்து போயிருக்க அன்றைக்கு காலை 11 மணி. அடையார் போட் கிளப் ரோட்டில் இருக்கும் முதலமைச்சரின் பங்களா, அவருடைய தனி அறை. முதலமைச்சர் அதிர்ச்சியான முகத்தோடும் கவலை கண்களோடும் தெரிய அவருக்கு எதிரே கமிஷனர் திருநாவுக்கரசு, டெபுட்டி கமிஷனர் செல்வராஜன், டிஜிபி மேனன் ஆகியோர் உட்கார்ந்திருக்க பக்கவாட்டு நாற்காலிகளில் ரோஹித்தும் யாமினியும் தெரிந்தார்கள். முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு திருநாவுக்கரசு உண்மையும் பொய்யும் கலந்த பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். சார், நீங்க சொன்ன மாதிரியே நாகேந்திரனை உயிரோட பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஆனா தென்னந்தோப்புக்குள்ள இருந்த அந்த நிலவரைக்குள்ள நாங்க உள்ள நுழைஞ்சதுமே நாகேந்திரன் தன்னோட பிஸ்டலை எடுத்து என்னை சுட முயற்சி பண்ணார். ஒரு வினாடி நான் தாமதம் பண்ணி இருந்தாலும் என்னை அவர் சுற்றிருப்பார். நல்ல வேளை நான் முந்திக்கிட்டேன். முதலமைச்சர் பெருமூச்சென்றை வெளியேற்றிவிட்டு கேட்டார். நாகேந்திரனை முழங்காலுக்கு கீழே சுற்றிருக்கலாம்ல? சாரி சார், நாகேந்திரனை என்னை பார்த்ததுமே ஒரு வெறி பிடிச்ச மிருகம் போல நடந்துகிட்டார். சில கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். அந்த புண்ணிய கோடியையும் அவனோட ஆட்களையும் தீர்த்து கட்டின மாதிரி உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆபீசரையும் தீர்த்து கட்ட போறேன். இந்த சட்டமும் கோர்ட்டை என்னை ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா சிஎம் என்னோட செட் பாக்கெட்டுக்குள்ள எவனும் என்னை ஒன்றும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை சுட முயற்சி பண்ணார். வேற வழி இல்லாம நான் என்னோட பாதுகாப்பு கருதி அவரை சுட்டு தள்ள வேண்டியதாயிருச்சு. நாகேந்திரன் அவ்வளவு மோசமாவா நடந்துட்டான்? டிஜிபி மேனன் குறுக்கிட்டு சொன்னார். சார், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். புண்ணியகோடி, நாகேந்திரன் போன்ற ஆட்கள் விஷப்பாம்புகளை போன்றவர்கள். உங்களுக்கு முன்பா அவங்க பயந்த மாதிரி நடிக்கலாம். ஆனா அந்த 2 பேருமே சமூக விரோதிகள். அயல் நாட்டு அந்நிய சக்திகளோட சேர்ந்துகிட்டு போலி மருந்துகளை நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்ற மூலமா மனிதர்களோட ஆரோக்கிய வாழ்க்கைக்கே பேரழிவை உண்டாக்க பார்த்தவங்க. எல்லாவற்றுக்கும் மேல சிகரம் வச்ச மாதிரி ரோஹித்தையும் யாமினியையும் ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஆராய்ச்சிக்காக இலங்கைக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல்வரோட கண்கள்ல இப்ப திகில். அது என்ன மாதிரியான ஆராய்ச்சி? சார், மனிதர்கள்ல வெகு சிலர் மட்டுமே திறமைசாலிகளா இருக்கிறாங்க. அந்த வெகு சிலர்ல மிகச்சிலர் மட்டுமே நம்ப முடியாத அளவுக்கு திறமை படைச்சவங்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரோஹித்தை எடுத்துக்கங்க. அவர் ஒரு அஷ்டாவதானி. ஒரே நேரத்துல 8 விதமான வேலைகளை செய்யக்கூடியவர். அதே நேரத்துல பொது அறிவு விஷயத்துல அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். எந்த ஒரு துறையை பத்தியும் யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வினாடி கூட தாமதம் செய்யாம பதில் சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்டவரை இலங்கைக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்கான் இந்த புண்ணியகோடி, நாகேந்திரன் போன்ற ஆட்கள். எப்படி அதை கடத்த முடியும்? இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் உள்ள சில மனிதாபிமானமற்ற டாக்டர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சமூக விரோதிகள் சிலரோட தொடர்பை வச்சுக்கிட்டு இது மாதிரியான விபரீதமான வேலைகளை மேற்கொள்றாங்க. இப்படிப்பட்டவங்கள் தைரியமா செயல்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, யாரு? நீங்க தான் சார். அடுத்த பொது தேர்தலில் ஜெயிக்க வேண்டுமே அப்படிங்கறக்காக அந்தந்த தொகுதியில் இருக்கிற தாதாக்களையும் ஜாதி வெறி பிடித்த தலைவர்களையும் நீங்க அனுசரிச்சு போறதால சட்டம் தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. இது போன்ற நிலைமை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. இது மாறணும். முதலமைச்சர் சிரித்தபடி எழுந்து நின்று டிஜிபியின் கையை பற்றி குலுக்கிக் கொண்டே சொன்னார். இன்று முதல் தமிழ்நாடு மாறும். முற்றும். அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.